எத்தனை வாட்டி சொன்னாலும் இந்த பிரைவேட் காலேஜஸ் இந்த ஒரு விஷயத்த மட்டும் மாத்திக்கவே மாட்டாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு காலேஜ்ல போயிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்றான் அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒரு காலேஜ் அவனுக்கு பிடிக்கல அப்படின்னாலோ, இல்லாட்டி அந்த ஒரு காலேஜை விட பெஸ்டான ஒரு காலேஜ்ல அவனுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாலோ, இந்த காலேஜ்ல அந்த பையன் கட்டின ஃபீஸ் எல்லாம் எனக்கு நீங்க திருப்பி கொடுத்துருங்க, நான் அந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நேரத்துல நீங்க இந்த காலேஜை விட்டு போகணும்னு சொன்னா ஒரு செமஸ்டரோட ஃபீஸை நீங்க ஃபுல்லாவே பே பண்ணாதான் உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜஸ் மிரட்டிட்டு இருக்காங்க. ஆனா பொதுவா யூஜிசியோட கைட்லைன்ஸ் படி எந்த காலேஜுமே ஸ்டூடெண்ட்ஸோட ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸை வாங்கி வைக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாம யூஜிசியோட நோட்டிபிகேஷன் படி ஒருத்தர் செப்டம்பர் 30 அவருடைய ஃபீஸ் அவர் ரீஃபண்ட் கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா காலேஜ் நிர்வாகம் அவருக்கு மொத்த ஃபீஸையுமே அவருக்கு ரீஃபண்ட் பண்ணிடணும். ஒருவேளை அக்டோபர் 31 கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாவை மட்டும் புடிச்சுக்கிட்டு அவர் கட்டின மொத்த பணத்தையுமே அவருக்கு திரும்பி தரணும்னு சொல்லிட்டு தான் ரூலே இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற 95% ஆஃப் பிரைவேட் காலேஜஸ் இந்த